ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 ஆக்ஷன் வர டிசம்பர் 16 நடக்க போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஒரு ஆக்ஷனுக்காக. ஓகே, இது ஒரு மினி ஆக்ஷன் தான். ஆனால் நிறைய பெரிய பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷனுக்குள்ளே வராங்க. ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வராமல் கூட போயிருக்காங்க. ஸோ அப்படி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். டோட்டலாக 1390 பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம்ஸும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 1005 பேரை குறைச்சி 350 பேரை மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் லிஸ்ட்டில். எஸ், டோட்டலாக 359 கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் த ஹேமர் போகிறாங்க. அதாவது 359 பேரை மட்டும்தான் ஆக்ஷனில் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்திருக்கு. 77 ஸ்லாட் இருக்கு, 359 பிளேயர்ஸ் சூப்பராக இருக்க போது. கடைசி நேரத்தில் குவிண்டன் டிகாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. ஆனால் இப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் தன்னோட பேர் ₹1 கோடி ரிஜிஸ்டர் பண்ணி அவர் ஷார்ட் லிஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வராரு. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியன் பேட்டர் ஸ்டீவ் ஸ்மித்தை யாருமே பெருசாக எடுக்க மாட்டாங்க. அவர் வந்து இங்கேயே இதாயிருவாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. கடைசியாக அவர் ஐபிஎல் விளையாண்டது ஐபிஎல் 2021. அதுக்கப்புறம் வந்து அவர் இது பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. பட் ஆனால் இல்லை. அதே மாதிரி வந்து சர்ஃப்ராஸ் கான், அதுக்கப்புறம் பிருத்திவி ஷா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பேரை 75 லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் கேமரூன் கிரீன், அதுக்கப்புறம் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க், நியூசிலாந்தை சேர்ந்த, அதுக்கப்புறம் டெவான் கான்வே, சவுத் ஆப்பிரிக்காவோட டேவிட் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூப்பராக 2 கோடி பிரைஸ்ல வர்றாங்க. இதில் கேமரூன் கிரீன் தன்னோட பேரை ஆல்ரவுண்டராக கொடுக்காம பியூர் பேட்டராக கொடுத்துருக்காரு. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ₹2 கோடி பேஸ் பிரைஸ்ல டெவான் கான்வே, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், கேமரூன் கிரீன், டேவிட் மில்லர், கஸ் அட்கின்சன், வனிடோ ஹசரங்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, வெங்கடேஷ் ஐயர் ஃப்ரம் இந்தியா, லியாம் லிவிங்ஸ்டன் ஃப்ரம் இங்கிலாந்து, பென் டக்கட் ஃப்ரம் இங்கிலாந்து, ஜேமி ஸ்மித் ஃப்ரம் இங்கிலாந்து. அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்த போறாரு. ஜெரால்ட் காட்ஸே ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, ஜாக்கப் டாஃபி ஃப்ரம் நியூசிலாந்து, ஆண்ட்ரிக் நாக்கியா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, மதிசா பத்ரானா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ரவி பிஸ்னாய் ஃப்ரம் இந்தியா, அகில் குஷின் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், முஜிப் ரகுமான் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், மகேஷ் தீக்ஷனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஸ்டீவன் ஸ்மித், ஷேன் அப்பாட், மைக்கேல் பிரேஸ்வெல், ஜேசன் ஹோல்டர், டேரல் மிச்சல், டாம் பாண்டன், சாய் ஹோப், ஜாஸ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கெயில் ஜேமிசன், ஆடம் மில்னே, லுங்கிசானி இன்ஜிடி, வில்லியம் ஓகே, அதுக்கப்புறம் முஸ்தபிசூர் ரஹ்மான், கூப்பர் கான்லி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, டாம் கரன் ஃப்ரம் இங்கிலாந்து, டேனியல் லாரன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, அல்சாரி ஜோசப் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், நவீன் உல்லக் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், லியாம் லிவிங்ஸ்டன் ஃப்ரம் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து அந்த ₹2 கோடி பேஸ் பிரைஸ்லேயே இருக்காங்க. இதில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சோல்டும் ஆவாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் அன்சோல்டும் ஆவாங்க. ஓகே, 1.5 crores அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஃபாஸ் இருக்காரு, ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, மேட்டன்ட்ரி இருக்காரு, மேத்யூ ஷார்ட் இருக்காரு, சகிப் மக்மூத் ஃப்ரம் இங்கிலாந்து அவரும் இருக்காரு, ரேலே மெர்டித் இருக்காரு, ஜே ரிச்சர்ட்சன் இருக்காரு, டிம் சைஃபர்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் 1.25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியோ வெப்ஸ்டர் ஆஸ்திரேலியா ஒரு ஆல்ரவுண்டர் அவர், ராஸ்டன் சேஸ் இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து, கெயில் மர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், ஓலி ஸ்டோன் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இவங்களாம் இருக்காங்க. அப்புறம் ₹1 கோடி பேஸில் வந்து ரியான் முல்டர், ஃபின் ஆலன், ஜானி பாஸ்டோ, அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக், ஆகாஷ் தீப் ஃப்ரம் இந்தியா, ஃபசல் ஃபரூக்கி, ராகுல் சக்கர், தப்ரிசி சம்சி, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டேனியல் சாம்ஸ், பென் டவர்சிஸ் அவர், குசால் பெரேரா, உமேஷ் யாதவ், அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் லிண்டே, இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. 75 வந்து சர்ஃப்ராஸ் கான், பிருத்திவிஷா, தீபக் கூடா, கேஎஸ் பரத், சிவமாவி, மயங்க் அகர்வால் இவங்களாம் இருக்காங்க. ராகுல் திரிபதி அங்கே தான் இருக்காரு. ஸோ ஓகே, இப்படி சொல்லிட்டே போகலாம். 350 பேரை நான் சொல்லி தான் ஆகணும். பட் இதெல்லாம் தாங்க முக்கியமானதாக சொல்லிட்டேன். இந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கேகேஆர் மாதிரி டீம் வந்து 60 கோடியோட உள்ள வர்றாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க நிறையா பிளேயர்ஸை நல்லா எடுக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேவும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வராங்க. இதை தாண்டி நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் உள்ள வராங்க. நிறைய டொமஸ்டிக்கில் கலக்கின பிளேயர்ஸ் வந்து சூப்பராக இருக்காங்க. அண்ட் போன இயர் ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸ் வந்து ஒரு சில பிளேயர்ஸை வந்து ஸ்கவுட் பண்ணி அவங்க கூடையே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து சிஎஸ்கே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஒருத்தர், அவர் பேர் கார்த்திக், அவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிருக்காங்க. ஸோ அவரெல்லாம் கூட ஆக்ஷன் லிஸ்ட்ல இருக்காரு. மேபி அவரை கூட சிஎஸ்கே ஒரு பேக்கப் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்தியன் சைட்லேருந்து வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் ரவி பிஸ்னாய் மட்டும் தான் ₹2 கோடி பேஸ் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே நல்ல அமௌண்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு இருக்கு. ஒரு மாதிரி எக்ஸைட்டடான ஒரு ஐபிஎல் ஆக்ஷனா இது இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த ஐபிஎல் தாண்டி ஐபிஎலோட மினி ஆக்ஷன், மெகா ஆக்ஷன் எல்லாமே எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி அதுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.